கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் புதன்கிழமை ஆடி மாதம் 9ஆம் திகதி 2025ஆம் ஆண்டு. இன்றைய தியான தலைப்பு அனுதின வார்த்தை இல்லாத வாழ்வு. இன்றைய தியான வசனம் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். தியானம். தந்தையின் புத்திமதியை கேளாதவன் தன் வாழ்விலே தவிர்க்கக்கூடிய பாதகமான பின்விளைவுகளை சந்தித்துக் கொள்கின்றான். ஒரு குமாரனுக்கு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அவன் தன் பரம தந்தையின் உறவை விட்டு தூரமாக போகின்ற வேளையிலே தன் சொத்துக்களை அழித்து தன் வாழ்வை கெடுத்துக் கொள்ளுகிறான். ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தப்படி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபடத் தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்கின்ற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. பிரியமானவர்களே, என்னிடம் திரளான செல்வம் உண்டு, எனக்கு தேவ பக்தி தேவையில்லை, ஏழைகளுக்கே தேவ பக்தி அவசியம், அவர்களே எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் என்று ஜெபிக்க வேண்டும் என்று சில செல்வந்தர்கள் தங்கள் அறியாமையிலே சொல்லிக் கொள்கின்றார்கள். வறுமையிலே வாழ்கின்றவர்கள் இந்த உலகப் போக்கிலே அதிக காரியங்களை செய்யவோ சாதிக்கவோ முடியாது. ஆனால் திரளான ஆஸ்திகளை உடையவன் இந்த உலகப் போக்கிலே அநேக காரியங்களை செய்து ஏழைகளுக்கு செய்ய முடியாத பல காரியங்களை சாதித்துக் கொள்ளலாம். ஆனால் அவையெல்லாம் விரயமாகும். அவைகள் ஒன்றும் ஒருவனுக்கும் நித்திய ஜீவனை கொடுப்பதில்லை. இந்த உலக செல்வமானது ஒருவனை அடிமைப்படுத்தி கேட்டிற்குள் அவனை தள்ள முன்பதாக அவன் தன் பரம தந்தையோடு அனுதினமும் உறவுள்ளவனாக இருக்க வேண்டும். அப்பொழுது அவன் நடக்க வேண்டிய வழியை அவனுக்கு போதித்து கொடுப்பார். ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக தந்தையே, உம்மை விட்டு தூரமாக போகும் எண்ணம் என் இருதயத்தை விட்டு தூரமாக போகச் செய்யும். நான் எப்போதும் உம்முடைய புத்திமதிகளை கேட்டு நடக்க எனக்கு தெளிந்த சிந்தையை தந்தருளும். இரட்சகர் இயேசு வழியாக ஜெபிக்கின்றேன். ஆமேன். மாலை வாசகம் சங்கீதம் 32ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம்.